வணக்க நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போறோம். நடிகர் நெப்போலியன் அவர்கள் வீட்டில் ஏற்பட்ட சோகம், அதிர்ந்து போன திரையுலகம். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோசியல் மீடியாவில் நிறைய செய்திகள், தேவையில்லாத செய்திகள் என நிறைய பேர் வதந்திகளை கிளப்பிட்டு வராங்க. இந்த நிலையில நடிகர் நெப்போலியன் அவர்கள் குடும்பத்தினுடன் அமெரிக்காவில் செட்டில் ஆயிருக்காரு. இந்த நிலையில நெப்போலியன் அவர்கள் மனைவி இறந்து போயிட்டதாக சோசியல் மீடியாவில் நிறைய பேர் வதந்திகளை கிளப்பிட்டு இருக்காங்க. அதற்கு தக்க பதிலடி கொடுக்கும் விதமாக நடிகர் நெப்போலியன் அவர்கள் வீடியோ மூலமாக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. அந்த வீடியோ தான் இப்போ சோசியல் மீடியாவில் அதிகமாக வைரல் ஆகிட்டு வருது. அந்த வீடியோவில் நெப்போலியன் அவர்கள் என்ன பேசியிருக்காருன்னு வாங்க இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாழ்க்கையில் நடந்த அந்த சம்பவம், சினிமா அரசியல் எதுவும் வேண்டாம், நெப்போலியன் எடுத்த அதிரடி முடிவு. சினிமா அரசியல் என இரண்டிலும் படு பிஸியாக இருந்தவர் தான் நடிகர் நெப்போலியன். தனது வாழ்க்கையில் நடந்த அந்த சம்பவத்துக்கு பிறகு இரண்டிலும் இருந்து ஒதுங்கியிருக்கிறார். திருச்சியை பூர்வமாக கொண்ட நெப்போலியனுக்கு சினிமா மீது, நடிப்பு மீதும் இருந்த ஆர்வத்தால் சினிமா வாய்ப்பு தேடி சென்னை வந்தார். இதையடுத்து அவருக்கு இயக்குனர் பாரதிராஜா அவர்கள் புதுநெல்லு புதுநாத்து படத்தில் அவரை வில்லனாக அறிமுகப்படுத்தினார். அந்த படம் மிகப்பெரிய ஒரு அளவில் வெற்றி பெற்ற நெப்போலியனுக்கு சினிமாவில் ஒரு நல்ல இடம் கிடைத்தது. இதைத் தொடர்ந்து வில்லன் ரோலில் நடித்து வந்த நெப்போலியன் சீவலப்பேரி பாண்டியன், எட்டுப்பட்டி ராசா படத்தில் ஹீரோவாக நடித்தார். அந்த படம் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றது. இந்த திரைப்படத்துல நெப்போலியன் அவர்களுக்கு ஒரு நல்ல பெயரும் வாங்கி கொடுத்தது. நெப்போலியன் படம் என்றாலே அது சீவலப்பேரி பாண்டி திரைப்படம் இன்றளவும் ரசிகர்கள் கொண்டாடிட்டு வராங்க. ஏனென்றால் நெப்போலியன் அவர்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு அடையாளத்தை கொடுத்ததே சீவலப்பேரிய பாண்டியன் தான் என்று நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். நெப்போலியன் அவர்களுமே நிறைய மேடைகளில் எனக்கு சினிமாவில் இந்த சீவலப்பேரி பாண்டியன் திரைப்படம் தான் எனக்கு மிக முக்கியமான திரைப்படம் என்று சொல்லியிருக்காரு நிறைய மேடைகளில். இதையடுத்து வில்லன், ஹீரோமாக மாறி மாறி நடித்து வந்த நெப்போலியனுக்கு சினிமாவில் குறுகிய காலத்திலே நல்ல பெயர் கிடைத்தது. இதையடுத்து 2001ஆம் ஆண்டு வில்லிவாக்கம் தொகுதியில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அதன் பின்பு நடந்த பெரம்பூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு எம்பியாக பதவி வகித்தார். வந்த நெப்போலியனுக்கு திடீரென சினிமா அரசியல் இரண்டிலும் இருந்து விலகி அமெரிக்காவில் செட்டில் ஆனார். அவரது மூத்த மகன் தனுஷுக்கு தசை அழற்சி நோய் பாதிக்கப்பட்டிருந்தது. அவரின் சிகிச்சைக்காக அமெரிக்காவிலே செட்டில் ஆகிவிட்டார். அமெரிக்காவில் ஐடி கம்பெனி ஒன்றை நடத்தி வந்தார். அமெரிக்காவில் பிரம்மாண்டமான வீடை கட்டியுள்ள நெப்போலியன் தனது மகனுக்காக வீட்டை பார்த்து கட்டியுள்ளார். கடந்த மாதம் நெப்போலியன் 60வது பிறந்த நாளில் அமெரிக்காவில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் கொண்டாடப்பட்டது. இந்த பிறந்த நாள் விழாவில் நடிகை குஷ்பு, நடிகை மீனா கலந்து கொண்டு நெப்போலியனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்தாங்க. இந்த நிலையில சினிமா அரசியல் என இரண்டிலும் படு பிஸியாக இருந்த நெப்போலியன் இரண்டையும் ஒதுக்கிவிட்டு ஜீவன் டெக்னாலஜி என்ற பெயரில் ஐடி நிறுவனம் நடத்தி வருகிறார். இந்த ஐடி நிறுவனம் சென்னை மற்றும் அமெரிக்கா என இரு இடங்களில் செயல்பட்டு வருகிறது. அவ்வளவு பிஸியாக இருந்த நெப்போலியன் எதுவுமே வேண்டாம் என இருப்பதற்கு காரணம் மகன் கேட்ட அந்த கேள்விதான் என பேட்டி ஒன்றில் தெரிவித்துள்ளார். அதாவது நெப்போலியன் மகன் தனுஷ் உடல்நிலை காரணமாக அமெரிக்காவில் மகனுக்கு சிகிச்சை செய்து வருகிறார். ஒருமுறை அமெரிக்கா சென்ற போது அவரது மகன் தனுஷ், அப்பா இனிமேல் நான் இப்படி தனியாத்தான் இருக்கணுமா, அப்பா இல்லாமல் இருக்கணுமா என்று கேட்டுள்ளார். இந்த சம்பவத்திற்கு பிறகுதான் நெப்போலியன் இந்தியாவே வேண்டாம் என்று முடிவு செய்துவிட்டு அமெரிக்காவில் செட்டில் ஆனதாக நெப்போலியன் பேட்டி ஒன்றில் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில மனைவி இறந்து போயிட்டதாக தகவல் ஒன்று கிடைத்துள்ளது. சோசியல் மீடியாவில் இது போன்ற வதந்திகளை பரப்பாதீங்க என்று நெப்போலியன் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.